வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்தராஜா ஃபார் CgGuru தமிழ். இன்றைக்கி நம்ம பிளெண்டர் 2.80 பீட்டா எப்படி வந்து விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் builder.blender.org/download அப்படின்றது வெப்சைட் போயிடுங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். என்னோடது வந்து 64 பிட் விண்டோஸ். ஸோ அதனால் நான் விண்டோஸ் 2.80 அந்த 64 பிட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். வந்து ஜிப் ஃபைலாக தான் வந்து டவுன்லோட் பண்ணோம். உங்களுக்கு விண்டோஸோ இல்லை லினிக்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் உங்களுடைய ஓஎஸை பொறுத்து மேக் ஓஎஸ் வந்து டிஃபால்ட்டாக மேக்கில் செலக்ட் ஆகிருக்கும், லினிக்ஸ் ஓஎஸ் தான் லினிக்ஸில் செலக்ட் ஆகிருக்கும். நான் வந்து லினிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விண்டோஸ் ஓஎஸில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. அதில் பிளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெண்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு நான் பிளெண்டர் 2.79 இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். பிளெண்டர் வந்து மற்ற சாஃப்ட்வேர் விட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம், லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண மாட்டோம். பட் 2.80 டிஃபால்ட்டாக அவங்களே வந்து கேட்குறாங்க நீங்கள் லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ரைட் கிளிக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டா ரைட்டா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் நாளாகவே 2.80 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் கிளிக் பழகிடுச்சு. ஸோ நான் லெஃப்ட்னே வச்சுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பண்ணணுமா, அதாவது ப்ளே அப்படின்னா இங்கே அந்த அனிமேஷன் இருக்குங்களா, அந்த அனிமேஷன் இந்த டைம்லைன் ப்ளே ஆகணுமா, இல்லை டூல்ஸ் மெனுக்கு போகணுமா, இல்லை சர்ச் மெனுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக ப்ளே வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இந்த தீம் இருக்குது, நீங்கள் வேணும்னா டிஃபால்ட்டாக டார்க்கில் இருக்கும். லைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீம் ஒன்று இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை லைட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா டார்க்லேயே வச்சுட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து சேவ் ஆயிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ லெஃப்ட் கிளிக் தான் வந்து இது டிஃபால்ட் செலெக்ஷன் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேம்ப் செலக்ட் பண்ணியிருக்கேன். லேம்ப்னா அது எனர்ஜி, அதனுடைய ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. இப்போ நான் வந்து க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்யூப் ரைட் கிளிக் பண்ணலாம், செட் ஸ்மூத், செட் ஃப்ளாட், செட் ஆர்ஜின். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. இதே கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் அந்த கேமராவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி காமிக்கும், டெப்த் ஆஃப் ஃபீல்டு, கேமரா லென்ஸ் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் டைம்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்லைன் வந்து இது வந்து ட்ராக் பண்ண முடியாது லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணி. ஏன் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக இன்னும் வந்து ரைட் கிளிக் தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதையும் வந்து லெஃப்ட் கிளிக்காக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் போங்க, இதில் கீ மேப் அப்படின்றதில் போங்க, இதில் அனிமேஷன் அப்படிங்கிறத இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் சேஞ்ச் ஃப்ரேம்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ரைட்னு இருக்குது. இது ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கீ செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, அது வந்து கேன்சல் ஆகிரும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் கிளிக் வந்து லெஃப்ட் மவுஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணணும்னா சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னு நீங்கள் எப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு இந்த டைம் லைன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.